லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. இது வந்து ஒண்ணுமே இல்ல, பேரில் ஒண்ணு இல்ல, உள்ள இருக்கும். அப்ப பேர் இல்லாம எப்படி என் வீட்டுக்கு வந்துச்சு? வீட்டு வாசலோட தூக்கி போட்டு போயிருப்பாங்க, கதை வீட்டுக்கு தள்ளி விட்டு போயிருப்பாங்க. அப்படி வரல வந்து சொல்லிடுவான்ல. இது லெமன் டீனே. லெமன் டீயா? என்னதுல இது? என்னது இது? ஐஸ்கிரீம். அம்மாடி இந்த பாரு அடிச்சு சாடே பாரு. இவ்வளவு இது படிக்க முடியுமா? பாருல பாருங்க, நக்கு உட்கார்ந்து டைப் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 லெட்டர் பாருங்க. 13 லெட்டர் வந்திருக்கு. இந்த 13 லெட்டர் எப்ப படிக்கணும்? பத்திரங்கத்தெல்லாம் எடுத்து அனுப்பிட்டாரு. உட்கார்ந்துட்டு இதான் உங்க வேலை. பாரு படிக்க. வணக்கம், என் பெயர் அபு. அபுன்னு ஒரு லெட்டர் வருமாதா? ஒரு லெட்டர் மட்டும் படிக்க முடியும். என்ன? வணக்கம், என் பெயர் அபு. இது என் இரண்டாவது கதை. இரண்டாவது கதை. என் முதல் கதைக்கு ஆதரவு கொடுத்து அனைத்தையும் நன்றி. இது அவங்க என்னது எழுதியிருக்காவா? நான் இது என்னது அற்ற கதையா? இது வந்து நான் வந்து அவங்களுக்கு தவறா பேசுற மாதிரிலாம் இருக்கு. இது அவங்க ஏதோ கதையில அனுப்பிட்டு இருக்காங்க. சாரி. அப்போ அப்படி இதுக்குள்ள லெட்டர் இருக்கு. அம்மாயி தலைவரே, ஆதார் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு. தலைவரே, உங்க பொன்னாடி கடைசியாக எப்போ? கழுத பையல கழுத பேஜில போவான் போட்டுக்காம பாரு. என்ன போட்டுக்காம பாரு, பெருமாட்டு பையல. உள்ள இருக்க ஆளா இருக்கும் நினைக்கிறேன். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பாரு. அனுப்பியிருக்காம படத்தை அடுத்த ஒசாமா பில்டன் போன் நம்பர் கொடுங்க. போன் நம்பர் இருக்கான். போன் நம்பரு ஒன்றும் இழுத்துச்சு அறுத்து விடாமா பாரு. இப்படிக்கும் மனோ விஷ்ணு மணி ஆனந்து. மனோ விஷ்ணு மணி ஆனந்து உன் பொண்டாட்டியா? இல்ல என்ன படம் அனுப்பியிருக்கான் பாரு. கருமம் முடிச்ச பையன் கருமம் முடிச்சவன் அனுப்பியிருக்கான் பாரு. இல்ல படத்தை அனுப்பி ரசிச்சுக்கு என்ன நிலை பார்த்துட்டே இருக்கானே. அடுத்த போன் நம்பர் இதுதான். அசிங்கமான படம் பாருங்க. இந்த படத்தை ஏற்கனவே அனுப்புறியா? எனக்கு போக்கான மாதிரில வெட்டி விட்டுருவோம்மா. படுவோம்ல முத்தம் கொடுக்காம பாரு. எறும்பாடு பையல மனுஷனாடா நீங்க மனுஷன் பேரும் முத்தம் கொடுக்காம பாரு. படத்தை வந்து போஸ்ட் ஓட்டினாலே காலை தூக்கி பார்ப்பான். மனுஷனா பேஜில போவான். ஏன் இப்படி இருக்க ஆனந்தினி? தும்மல் போட்டிருக்க அவங்களுக்கு முத்தம் தெரிஞ்சிருக்கு. படிக்க. வணக்கம், என் பெயர் அபு. இது இரண்டாவது கதை. என் முதல் கதையை ஆதரவு கொடுத்து அனைவருக்கும் நன்றி. முதலில் என்னை பற்றி கூறுகிறேன். நான் ஒரு இஸ்லாமிய பையன். என் வயது 22. நான் சென்னையில் வசித்து வருகிறேன். நான் பார்க்கும் ஆமா ஏன் நான் பார்க்க மாநிலமா ஒரு அளவு அழகா இருப்பேன். அதுக்கு நீ அழகா நீங்க அழகா இருந்ததுக்கு என்ன எனக்கு என்ன? பாருங்க. சரி, கதைக்கு சொல்லுவோமா? பாருங்க, கதை சரி. அவர் அழகா இருப்பாரா? இவனுக்கு கதை சொல்லி இப்ப கதை வருது. சரி, இப்ப கதைக்கு சொல்லுவோமா? சரி.
செல்வோமா நில்ல. சென்ற காரணத்தால் ஒரு வாரம் ஆட்டோவில் செல்ல நிலை வந்து முதலில் நான் ஆட்டோவில் செல்லும் போது ஒரு ஆண்டி என் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தது. அவருக்கு அவர்களை பார்க்கும் இல்ல அந்த லெட்டர் தானே நீ அன்னைக்கு அவன் அத்தையை இது பண்றான்னு அவன் அபு தானே? அபு இல்லையா, வேற எதுவும் பேர்ல வருது. படி கதை சொல்லுவோம் படி. ஆண்டியா ஒரு லெட்டர் தான் படிக்க முடியும். ஆமா. ஒரு கற்பனை அழகா நான் பார்க்க மாநிலமாக ஒரு அளவுக்கு அழகாக இருப்பேன். சரி கதைக்கு செல்வோம். ஒரு கற்பனை கதை. நான் எப்போதும் வேலைக்கு பைக்கில் செல்வேன். என் பைக் சர்வீஸ் என்ற காரணத்தினால் ஒரு வாரம் ஆட்டோவில் செல்லும் நிலை வந்தது. முதல் நாள் ஆட்டோவில் செல்லும் போது ஒரு ஆண்டி பக்கத்தில் அமர்ந்து கொண்டார்கள். அவர்கள் பார்க்க வட்ட முகத்துடன் எடுப்பான பேயில போவான் நீ கிளை கூட விட முடியாது போலுக்க நீ இருந்தார்கள். அவர்கள் 30 அப்பா ஆட்டோ கூட்டமாக இருந்ததால் ஆண்டியும் நானும் அடிக்கடி அதனால் என் கை அவர்களை ரொம்ப அசிங்கமா இருக்குண்ணா. இது அந்த பேர போகும் தான் இந்த அத்தை கதை இருக்கீங்கண்ணா. சரி என்ன அடுத்த இடத்துல போயிட்ட நீ? சரி இது அவ்வளவுதான் கொண்டா. இவன் வந்து கொண்ட கொண்ட உள்ள வச்சுக்கோண்டா. ஏன் பேர இந்த கதை ஆனந்த வச்சுக்கிறானா கொண்டாங்க. இல்ல அந்த கதை அவன் அசிங்கமா வச்சுக்கிறானா கொண்டாங்க. அவன் வீட்டுக்கு போய் தனியா படிக்க போனா கொடுங்க. நீ இங்கேயே முத்தம் குடிக்கிய நீ வீட்டுல போய் என்ன செய்வோம் எனக்கு தான் தெரியும். நீ ஆமா நான் வச்சுக்கப்பா. வயசு பையன் அப்படி இப்படி இருக்கான். சரி பையன் சொன்னா கேட்க பாருங்க. அந்த லெட்டர் தான். இல்ல அது எத்தனை மட்டும் பாக்கி மடக்கி உள்ள வாங்கில பேயில போன மணி ப்ரோ நான் இல்ல அவன் முத்தம் கொடுக்க இவனை ரசிக்கான். நீங்க நைட்டு பாக்கியெல்லாம் எடுத்து ஆமா அப்போ பார்த்தா நீ வெறும் லெட்டர் மாதிரி இருக்கு. பேர் இல்ல ஒண்ணு இல்ல. சாக்லேட் பிச்சை சாக்லேட் பிச்சு அனுப்பி விட்டுருக்கான். தலைவரே வணக்கம். ஜிபி முத்து அண்ணா நீங்கள் நலமா என்று பெயர் குமார் இரத்தன சாமா படி சாமியா. ஜிபி முத்து அண்ணா நீங்க நலமா? என் பெயர் குமார் என்ற ரத்னசாமி. நான் கோவை மாவட்டம் சூலூர் அருகே குரூப் டிரான்ஸ்போர்ட் ஜேசிபி வைத்துள்ளேன். ரைட்டு. நான் ரொம்ப ஏக்கத்தில் இருக்கிறேன். நீங்கள் வாருங்கள் மாமா. ரொம்ப நாளாக கஸ்டமர் குறைவாக வருகிறார்கள். யாருக்கு கஸ்டமர் குறைவாக? நான் ரொம்ப ஏக்கத்தில் இருக்கிறேன். நீங்கள் வாருங்கள் மாமா. ரொம்ப நாளாக கஸ்டமர் குறைவாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு முறை வந்தால் என் மனமானது நிம்மதியாக இருக்கும். அப்போதுதான் எனக்கு பெருகும். எவனை பார்த்தாலும் என்ன பார்த்தா ஒரு கிரேன் துக்குதுங்க. ஒரு 12 மணிக்கு மேல நண்டமா நிக்கிதான் 11 எங்கெங்கயோ போறானா. சொல்றேன் கேளு. ஆற்று உலக்கே பொந்து கிடக்க அளவு விட்டு அடியில நீ. மாமா எனது பிறந்தநாள் அன்று நான் திருச்செந்தூர் வருகிறேன். உங்கள் வீட்டிற்கு அழைத்து தாருங்கள். நாம் ஒன்றாக இணைந்து இருக்கலாம். எனக்கு அண்ணனும் உங்களை விரும்புகிறான் மாமா. ஏக்கத்தில் எஸ் குமார். அண்ணனின் விழுதுகள் நாங்க படிக்கணும். என் குடும்பமே என் மேலே ஏக்கத்துல இருக்கு. இருக்கும் அண்ணனும் ஏக்கத்துல இருக்கானா. அண்ணனின் விழுதுகள். அண்ணனின் ராஜா நாகராஜி கௌரி அதுக்கு இங்கிலீஷ்ல போட்டிருக்க. Yamaha RX 135. Yamaha RX 130 வண்டில அது. Honda Dio. ரெஸ்பான்சிபிள் எடிஷன். மகேந்திரா XUV 500. சரி சந்தோஷம். வாயா திருச்சூருக்கு வா. ரூம் போட்டு வச்சிருக்கேன். நம்ம 2 பேரும் படுத்துக்கிட்டு வீட்டுக்கு தனியா ரூம் இல்லையே எனக்கு. வா நம்ம எங்க வீட்டுக்கு மேல ஓட்டலே படுப்போம். வா சரி நண்பர்களே படிச்சாச்சு போதும்.